ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். இன்னைக்கு ஒரு 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு, பிஜேபியினுடைய மாநில பொறுப்புல இருந்த அண்ணாமலை அவர்களை பத்தி ஒண்ணு பேச போறோம். இன்னொன்னு, ஜான் ஜபராஜ் என்ற ஒரு ஒரு ஜீசஸே கீழே இறங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு பாஸ்டரை பத்தி பேச போறோம். அடுத்தது என்ன பண்ணோம்னா, இந்த ஜாதிய விஷயங்களை பத்தி ஒண்ணு பேசணும். இந்த 3 விஷயத்தையும் இன்னைக்கு பேசிடணும் அப்படின்னு ஒரு தோணும். ஏன்னா இந்த 3 விஷயத்தையும் நான் யூடியூப்ல கொஞ்சம் வைரலா பார்த்தேன். அதனால இதை பத்தி பேசணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்களை எடுக்கும்போது இதுக்கு வரைக்கும் நம்ம பொது விஷயங்களா நிறைய பேசியிருக்கிறோம். நாம் தமிழர் பேசியிருக்கிறோம், உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறோம், மற்ற தலைவர்களை எல்லாமே பேசியிருக்கிறோம். ஆனா அண்ணாமலை அவர்களை பத்தி நாம விமர்சிச்சிருக்கோமான்னு கேட்டா இல்ல. பேசியிருப்போம், ஆனா விமர்சிச்சிருக்க மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, அவரை விமர்சிக்கிற தகுதி எனக்கு இருக்கா, பர்டிகுலரா எனக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. எந்த லெவல்ல இல்ல? அவருடைய படிப்பளவுலையும் இல்ல, அவருடைய நாலேஜ் அளவுலையும் இல்ல, அவர் எட்டுன உயரத்தளவுலையும் இல்ல. சோ நம்ம அவரை விமர்சிக்க தகுதியான ஆளான்னு கேட்டா இல்ல. ஓகே, ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா ஓகே சொல்லலாம். ஆனா அவரை விமர்சிக்க நமக்கு தகுதி இருக்கான்னா இல்ல. நம்ம இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய படிப்புன்னு நினைக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சு, அதாவது கீழ் லெவல்ல இருந்து படிச்சு வந்தவர், அதுக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியான ஒரு கட்சியில மாநில தலைவருங்கிற பொறுப்பை வகுத்தவர். நல்ல மனிதன். இன்னைக்கு பிஜேபி பல காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுல பிஜேபின்னு ஒரு வார்த்தை பேசப்படுதுன்னா அதுக்கு ஒரு காரணமா இருந்தது அண்ணாமலை அவர்களை தவிர வேற யாரும் கிடையாதுங்கிறது என்னுடைய முழுமையான கருத்து. கரெக்டா தான் இருக்குது. ஏன்னா பிஜேபி ஒரு காலத்துல நல்ல ஒரு ஆதிக்கத்துல இருந்த கட்சி தான். நம்ம பொன்னார் அவர்கள் இருக்கும்போது கூட ஓகே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் பிஜேபிங்கிறத மறந்துட்டாங்க. ஏன்னா அது மத ரீதியான கட்சி, அதனால அதை நம்ம பெருசு பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி பிஜேபிங்கிறதே இல்லாம ஆயிடுச்சு. சுத்தமா பிஜேபி பத்தி பேச்சே இல்ல. பிஜேபி ஒரு கட்சியா, தேசிய கட்சி தான், ஆனா நம்ம மாநிலத்துல அது ஒரு கட்சியாவே மதிக்கல. ஆனா இன்னைக்கு பிஜேபிய பேசுறோம், பிஜேபிக்கு நிறைய பசங்க ஆதரவு பண்றான் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலை அவர்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. சில விஷயங்கள் என்னடா இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு நினைச்சாலும் கான்ட்ரவர்சி உருவாக்குற மாதிரி விஷயங்கள், இந்த ஷார்ட் எடுத்து அடிக்கிறாலும் சரி, பாத யாத்திரை போறதாலும் எல்லாமே இறங்கி பண்ணார்ல, அந்த விஷயத்த பாராட்டணும். ஆனா இன்னைக்கு அவருக்கு நடந்த சில விஷயங்கள் ஒரு எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒண்ணு, மாநில பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுப்புல ஏற்றிருக்கிறாங்க. அது போக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு பிஜேபி நான் இருக்கிற வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி வைக்காது, நான் அது செருப்பே போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது சொல்லியிருந்தாரு. கடைசியில் இப்ப இந்த மேடையில அந்த நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற ஒரு மேடையில அவருக்கு கையில செருப்பு கொடுத்தது உண்மையிலேயே அந்த மனுஷனா அந்த மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நான் என்ன மாதிரி நினைச்சேன் அப்படின்னா, ஒரு மாநில தலைவரா இருக்கிறாரு, வருங்காலத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு பிஜேபியை வச்சு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னா அது அண்ணாமலையா தான் இருக்கும். பாப்போம், ஒரு அப்படியே போயிட்டு இருக்கிறாரு, நிறைய சப்போர்ட்டையும் சம்பாதிச்சுட்டு இருக்காரு, பெரிய அளவுல வெறுப்பை சம்பாதிக்கல அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில பார்த்தா அவரை அசால்ட்டா தூக்கி அடிச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு அவமானமான, எனக்கு அதை அவமானப்படுத்துற மாதிரி தான் இருந்து இந்த செருப்பு கொடுத்ததே இல்லை. ஆனா அதை அவர் எடுத்துக்கிட்ட அந்த என்ன சொல்ற முடிவு, நம்ம எடுத்த முடிவு இதுல கரெக்டா இருப்போம், இந்த கட்சிக்காக தான் இருக்கணும்னு நினைச்சோம், அதெல்லாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு அவருக்கு தேசிய அளவுல ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஆளுநரா போடப்படலாம். ஆனா தமிழ்நாட்டுல மறுபடியும் தாமரையை மலர் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஓடுற மனுஷன் இனி முடியுமாங்கிறது எனக்கே ஒரு டவுட்டா தான் இருக்கு. சரி, ஓகே. ஒண்ணு. இன்னொன்னு, ஜான் ஜபராஜ் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்துத்துவாதத்துல ஒரு ஒரு சாமியார் தப்பு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கான்ட்ரவர்சியா பேசப்படும். நானுமே சொல்றேன், நானுமே இன்னைக்கு சத்குருவும் சரி, நித்யானந்தமும் சரி, மற்ற சாமியார்களையும் சரி நம்ம குறை சொல்லதான் செய்யறோம். சாமியை நோக்கி, சாமியை கடவுளை தேடணும்னா நீயா தேடுறா, அதுக்காக ஒரு குருவை போய் தேடிட்டு கடைசியில குருவையே நீ கடவுளா நம்பிட்டு ஐயோ உங்களை பார்த்துட்டா எனக்கு அப்படிலாம் போகாதரா அப்படின்னு நம்மளே சொல்லிடுறோம். ஆனா அதை பத்தி பேசுற இந்த சமூகம், அதை கிரிட்டிசைஸ் பண்ற இந்த சமூகம், அதை விட மோசமா அந்த சீடி கொடுத்தா புற்றுநோய் சரியாயிருன்னு சொல்றது, அப்புறம் இவரு அதுல உள்ள ஒரு ஆளுதான். சீடியை கொடுத்தா புற்றுநோய் சரியாயிருன்னு சொல்றது, தொட்டு இந்த தண்ணியை
இதை தொழிச்சா வந்து இது சரியாயிருன்னு சொல்றது அப்படி இல்லைங்கிற இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு மனித அறிவுக்கு தெரியாத விஷயம் இல்லைல்ல. நம்ம வந்து நம்ம சார்ந்திருக்க மதம் அப்படிங்கிறத விடுத்து ஒரு ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனா பகுத்தறிவாதியா யோசிக்கும் போது இது சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்துத்துவவாதத்திலயுமே இருக்கிற மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே எதிர்த்து தான் பேசுறோம், இல்லாம இல்ல இல்ல. ஓகே, அதுக்காக இந்து மதம் வந்து மோசமான மதம்னு நான் சொல்லவில்லை. அதே மாதிரி கிறிஸ்டியன் மதத்தையே நான் மோசமான மதம்னு சொல்லவே இல்லை. கிறிஸ்டியன் மதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், முஸ்லீம் மதம், எல்லா மதமும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மதம் தான். எல்லா மதத்தையும் நான் படிக்கவும் செய்வேன். எல்லா கடவுள்களும் ஒரே கடவுள், எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனேன்னு வேண்டவன் தான் நானும். ஓகே, ஆனா இந்த மாதிரி மத போதகர்களை நம்பி ஏமாறுறவங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜான் ஜெபராஜ் அப்படி நிறைய பேர் வந்தாங்க, கடைசியில இப்போ அதை ட்ரெண்டிங்கா மாத்துறது. கொஞ்சம் சத்தம் போடாம தான் இருங்கடா, மீன் கடை எவ்வளவு மோசம், வீடியோ எடுக்கும் போதுதான் உழைச்சு போடுற ரேஸ்கேல் உன்னைய செலிபிரிட்டி ஆயிட்டு 10,000 5,000 ஃபாலோவர் வந்துட்டாங்க, சொல்ல தாங்க முடியல. ஜான் ஜெபராஜ் உள்ள போனா கூடிய சீக்கிரத்துல இவன் உள்ள போவான். பேர் சொல்லணுமா? அசில், அவரை காட்டுறவன அனிஸ், அனிஸ் குரூஸ் ஐடி மென்ஷன் பண்ணாம உண்மையே பெரிய செலிபிரிட்டி ஆயிடுவா நீ. எந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறோம்னு நினைக்கிறான் பத்தியா, உண்மையிலே பெரிய ஆளாயிருவான். செலிபிரிட்டி ஆயிட்டானா ஒரே பிள்ளைகள் எல்லாம் இவனை தான் பாக்குதான், சொல்ல தாங்க முடியல. சரி, ஓகே. அந்த ட்ரெண்டிங்கா அந்த பாட்டு பாடி ஜீசஸ், அதாவது மதம்ங்கிறது ட்ரெண்டுக்கு எப்ப மாற்றக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா இல்ல. மன அமைதியோட இறைவனை தேடுற அது ஒரு வேற ஒரு இடம். அத வந்து இறைவனை அருள் அடையிறது வந்து வேற மாதிரி இடம். ஜீசஸ் வந்து தேவனை பத்தி பேசும்போதெல்லாம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சோம்னா, இன்னைக்கு பண்ற பாஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கிறத நமக்கு ரொம்ப யோசிக்கும். என்ன பண்றாங்கன்னா பாட்டு பாடி வருகிறார் வருகிறார் இறங்கிறார், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறைவனையே காமெடி பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, கேட்டா சொல்றாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இப்போ உள்ளவங்களுக்கு பிடிக்குது. கடவுளை அடைய வைக்கிறதும் தேட வைக்கிறதும் நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்கணுமா, இல்ல இவங்களுக்கு பிடிச்சது மாதிரி வந்து செஞ்சு அதுல இருந்து காசு சம்பாதிக்கிற முக்கியமான விஷயமா இருக்கணுமா? இதுல 1-2 பேர் சொல்றாங்க நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவு உயர்வன்றான். இவனும் அதே தான் சொன்னான். அந்த ஜெபராஜும் அதான் சொன்னான், நிறைய கொடுங்க, நிறைய வரும், நீங்க அள்ளி போடுங்க, கையில காதல் இருக்கு எல்லாத்தையும் கலத்தி போடுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், இனிமேல் நாங்க வந்து பிரைவேட் ஜெட்ல தான் வந்து இறங்குவோம், இந்த மாதிரிலாம் பேசினாப்புல. ஆளு போடுற குத்தாட்டத்தை பார்த்து நானே நினைச்சேன், பார்த்தா ஏதோ இதா இருக்குது அப்படின்னு. கடைசியில இன்னைக்கு வந்திருக்குது. கேட்டா சொல்றாப்புல நான் வந்து அன்பின் முத்தமா தான் கொடுத்தேன்னு. அன்பின் முத்தமா கொடுத்தது அவங்க எதுக்கு கொண்டு கேஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு லாஸ்டா அவரே வந்து ஏதோ ஒரு போதகர் என்ன மாதிரி பேசணும்னு தெரியாமல அவர் ஏதோ, நான் அந்த வீடியோ பார்த்தேன், அவர் ஏதோ ஒரு பெண்மணிட்டு பேசுகிறாரு, ஏதோ ஒரு பொண்ணுட்டு பேசுகிறாரு. வீடியோ காலில் பேசும்போது சொல்றாப்புல அவங்க காலேஜ்ல ஏதோ ஒரு மணி இருக்குமா, அந்த மணியில வந்து இவருக்கு நினைச்சா இவன் ஃப்ரெண்டோடைய அன்றாயிரம் எடுத்து கட்டிட்டாராம். அடுத்த நாள் மணி அடிக்கும் போது மணி டக்கு டக்குன்னு அடிச்சுட்டான். ரெண்டாவது பார்த்தா அது யாருக்கு அன்றாயிரம்னு போய் கண்டுபிடிங்கன்னு இவரு சொன்னாராம். அது யார்கிட்ட பேசுறாரு? ஒரு பெண்ணிட்டு பேசுறாரு. அப்ப அது வந்து சரியான ஒரு முறையா எனக்கு தெரியல. ஓகே, சரியா புடிச்சு உள்ள போட்டாங்க. பாப்போம் அது என்ன நடக்குன்னு பாப்போம், என்ன வருதுன்னு பாப்போம். நான் எல்லாருக்கும் சொல்றது ஒண்ணுதான், இறைவனை தேடுறதுங்கிறது நம்ம தெளிவா சொல்லதா இருந்தா செய்யும் தொழிலே தெய்வம் ஒண்ணு. உன் கடமையை செய், பலனை எதிர்பாராத. கடவுளை தேடுறதுக்காக இங்க நம்ம படைக்கப்படல. இந்த வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் கடவுள் உன்னைய படைச்சிருக்கிறாரு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் உன்னை எதுக்கு படைச்சிருக்கிறாரு? இந்த வாழ்க்கைய இது என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ அனுபவிக்கணும்னு தான் இறைவன் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. இங்க வந்து இறைவனை தேடணும் இல்ல. சிம்பிள், இந்த கான்செப்டை ஈஸியா சொல்லணும்னா, உன்னை வந்து நம்ம அப்பா அம்மா வந்து 1ஆம் கிளாஸ் ஸ்கூலுக்கு படிக்கும் போது நம்ம கொண்டு ஸ்கூல்ல விடுவாங்க. ஸ்கூல்ல விடும்போது ஐயோ அப்பாட்ட போறேன்னு அழுது அவங்க அப்பா அம்மா கோவம் வருமா? எப்படி படிடா, எப்படி படிக்க தானே உன்னை கொண்டு விட்டு, இப்ப அப்பாட்ட அம்மா அழுதுட்டு இருந்தா அப்பா அம்மாவுக்கு கோவம் தானே வரும். நாம என்ன செய்யணும்? ஒழுங்கா உட்காந்து படிக்கணும். படிக்க வந்திருக்கோம், படிக்கணும். அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையும். இறைவன் நம்மளை இங்க அனுப்புனதே நம்ம இந்த வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான். அதை விட்டுட்டு இங்க இருந்து இறைவா 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 அப்படின்னு அங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா படைச்சவன் என்ன நினைப்பான்? ஏன்டா அந்த வாழ்க்கையை வாழுன்னு அவனை கொண்டு அனுப்பியிருக்கேன், நீ என்னைய தேடி வாரேன்னு சொல்லிக்கிட்டு, என்னைய தேடுறேன்னு சொல்லிக்கிட்டு எவன்கிட்டயா போய் ஏமாந்துக்கிட்டு இருக்கடா, என்னடா நீ அப்படின்னு தான் கேட்பான். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.